சார் சிறப்பா இருந்தது சார். அடுத்து அதான் அன்னைக்கு முன்னாடி ஒரு பயிற்சி ஒண்ணு சொல்லியிருந்தீங்க, மாயாஜால பொடியை தூவணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது போல இது இன்னும் ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. கண்டிப்பா அன்னைக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து உறவுகள் அன்னைக்கு சரி பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் அந்த அந்த இது இருந்துட்டு தான் இருக்கு. அந்த வலி பெயின்ன்றது ஒரு சில பேர் கொடுத்துருப்பாங்க. அது இன்னைக்கு எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற நம்புறேங்க சார். எல்லாருமே நோட் பண்ணி இன்னைக்கு சரியாயிடும். நன்றி நன்றி நன்றி. ஒரே விஷயம் தான். ஒரு விஷயத்த இறுக்கமா புடிச்சிருக்கிறதால நமக்கு அதனால என்ன பலன்? இப்போ கோபம், ஆதங்கம் இதெல்லாம் வந்து மத்தவங்க மேல எரிஞ்சிடணும், எதிரி மேல தூக்கி போட்டுறணும்னு சொல்லிட்டு ஒரு நெருப்ப கையில அழுத்தி புடிச்சிட்டு இருக்கிறதுக்கு சமம்னு சொல்றாரு புத்தர். ஒரு நெருப்பை இருக்க கங்க பத்தி கையில வச்சுக்கிட்டு எதிரி மேல போட்டு நம்ம காத்து இருக்கிறது தான் நமக்கு ஏற்படக்கூடிய கோபமும் ஆதங்கமும். அதனால நீங்க ஒரே விஷயம் தான் யோசிக்கணும். இந்த நபரை பத்தி சிந்திக்கிறதால, இந்த நபரை பார்த்ததால நமக்கு என்ன ஒரு கோபம் வருது, நம்ம வேலை கெடுது, நம்ம சிந்தனை கெடுது அப்படின்னு சொன்னா அதை ஆசீர்வாதம் பண்ணி அதை தூக்கி ஓர போட்டுணும். அந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணி கேட்டா சொல்லணும். ரொம்ப வருஷமா 10 வருஷமா அந்த கேஸ் இருக்கு, 20 வருஷமா அந்த கேஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அதை க்ளோஸ் பண்ணி தூக்கி போட்டுறது தான் இன்னைக்கு வேலை. அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு சந்தோஷம், மகிழ்ச்சி. நம்ம நம்ம சந்தோஷமா இருந்தா அடுத்த நிலைக்கு நம்ம போக முடியும். அதனால ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துட்டு போனா ஓகே மகிழ்ச்சி போயிடு அப்படின்ற மாதிரி அதை தள்ளிடணும். அவ்வளவுதான். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிறப்பு. சார் நீங்க சொன்னீங்கல்ல, நீங்க எதை நினைக்கிறீங்களோ அத, அதாவது நடந்து முடிஞ்சதாக நினைச்சாக்க அது கட்டாயம் நடக்கும் அப்படின்னு. அது வந்து 100க்கு 100 உண்மை. ஏன்னா நான் சொல்றது இப்போ ஒரு 51 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை. அப்ப நான் வந்து சின்ன பிள்ளை, நான் வந்து ஸ்கூலுக்கு நான் வந்து போயிட்டு இருக்கேன். அப்போ என்னை எப்பயுமே எங்க அப்பா எனக்கு கையில காசு கொடுப்பாரு. அவர் காலையில போறதுக்கு முன்னாடி என் கையில், நான் தூங்கி எழும்புறதுக்கு முன்னாடி கையில பணத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு, எங்க அக்காவுக்கு, மத்த அக்காவுக்கு, அண்ணாவுக்கெல்லாம் கையில காசு வச்சுட்டு போவாங்க. அது 5 காசுலாம் அப்ப பெரிய பெரிய காசு அது. 5 காசு வைப்பாரு, சில வேளை 25 காசு வைப்பாரு, சில வேளை 10 காசு வைப்பாரு. நான் காலையிலுமே என் கையில அப்படியே முழிச்சு பார்க்கும்போது என் கையில அப்படியே காசு இருக்கும். அதை கொண்டு போயிட்டு அந்த காசை பார்த்து ரொம்ப சந்தோஷமா எடுத்து உண்டியல்ல போடுவேன். இப்படியா நான் வந்து 65 காசு சேர்த்தேன் அந்த உண்டியல்ல. அப்ப எங்க வீட்டுக்கு எப்பயுமே வந்து தூர இடத்துல இருந்து ஜனங்க வரணும், நம்ம வீட்டுக்கு வருவாங்க, வந்து நம்ம வீட்டுல தங்குவாங்க. 2-3 நாள் தங்கி அவங்களுடைய அரசாங்க வேலை இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்க இருக்கிற இடத்துக்கு போவாங்க. இப்படியா வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் வருவாங்க. வந்து அவங்களுக்கெல்லாம் தங்குறதுக்கு எல்லாம் இடம் கொடுத்து எல்லாம் வசதியா அவங்க வந்து எல்லாமே சாப்பாடுலாம் கொடுத்து நல்லா உபசரிப்பாங்க எங்க அம்மா, அம்மா அப்பா எல்லாருமே எங்க வீட்டுல. சோ இப்படி இருக்கிற நேரத்துல வந்து ஒரு நாள் என்னாச்சு, காலையிலேயே என்கிட்ட வந்து, பாப்பா உங்கள்கிட்ட கையில காசு இருந்தா கூட நான் வந்து இன்னைக்கு சாயங்காலம் வந்துட்டு நான் தருவேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன நினைச்சாரு என்கிட்ட கேட்டாரு. அப்ப நான் என்னமா, ஐயோ கேட்டது எனக்கு எப்பனா மத்தவங்களுக்கு உதவி செய்யணும், எங்க அம்மா அப்பா எவ்வளவு உதவி செய்ய, அதுதான் என் மைண்ட்ல போய்கிட்டு இருக்கு. சோ நான் என்ன பண்ணேன், என்னோட உண்டியலை உடைச்சு அவருக்கு அந்த காசை, மொத்த காசையும் எண்ணி அவர் கையில கொடுத்துட்டேன். 65 காசு இருக்கா இருக்க மாமா, எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நான் அந்த மாதிரி கொடுத்தாச்சு. அவர் சாயங்காலம் வந்துட்டாரு அப்படின்னு. நான் ஸ்கூல் விட்டு வர்ற மத்தியானம் வந்தாக்கா அவர் காலையிலே போயிட்டாரு அவருக்கு. அப்ப அந்த காசு வந்து எனக்கு கிடைக்கல. எனக்கு ரொம்ப வேதனை என்னன்னா, எங்க அப்பா கொடுத்த காசு நான் சேர்த்து அவ்வளவு, நான் ஒரு இந்த கடையில ஒரு சாக்லேட் கூட வாங்கி சாப்பிடாம அப்படியே பத்திரமா சேர்த்து வச்சேனே, மொத்த காசு இவர் வந்து எடுத்துட்டு அவர் பாட்டுல போயிட்டாரு. அவர் சொல்லிட்டாவது போகணும்ல, எதுவுமே இல்லையே அப்படின்னு. நான் அந்த சின்ன குழந்தைகள் அனுப்புறவங்க, நல்லாவே இருக்க மாட்டேன் போ, நீ நாசமா போவ, நீ அடிபட்டு போவ அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி நான் வந்து உண்மையில அதை நினைச்சு போய் கூட வேதனைப்படுறேன். அது மாதிரி நான் சொன்னேன், அவர் ட்ரெயின்ல போற ட்ரெயின்ல தானே போயிருப்பாரு, அடிபட்டு செத்துருவார் அப்படின்ட்டு அப்படிலாம் சொல்லியிருக்கேன் நான். சொல்லி அது கொஞ்ச நாள், ஒரு 5-6 மாசம் கழிச்சு நான் வந்து கேள்விப்படுறேன் அவரு ட்ரெயின்ல அடிபட்டு செத்து போயிட்டாரு. சோ எனக்கு அந்த நினைவு, எனக்கு இப்போ நினைச்சாலும் கூட நான் அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து நான் சொன்ன இந்த மாதிரி நான் விளையாட்டுக்கு சொன்னேன். நான் எதுக்கு, நான் இப்ப சின்ன பிள்ளை, எந்த உணர்வுல சொன்னேனே எனக்கே தெரியல. ஆனா ரொம்ப மனவேதனைப்பட்டு அழுதேன் நான் அந்த காசுக்காக வேண்டி. இப்படி பண்ணிட்டு அப்படின்னு நான் ரொம்ப மனவேதனைப்பட்டு, இப்ப கூட என்னால வந்து அதை என்ன எனக்கு மன்னிக்க முடியல. அந்த வார்த்தை நான் சொன்னேனே அப்படின்னு சொல்லியிருந்திருக்கவே கூடாது. அதுல இருந்து நான் யாரையும் சபிக்கிறத விட்டுட்டேன். நான் எனக்கு தீமையே நடந்தா கூட பரவாயில்ல, நான் யாரையும் சபிக்க மாட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கட்டும். அந்த டைம்ல கோபம் வரும், பட் நல்லா இருக்கட்டும், அதுதான் சொல்லுவேன் நான். மகிழ்ச்சி. அதாவது இது என்னன்னா, நம்ம குழந்தைகளை நம்ம மனசு வந்து பீட்டா அலைவரிசையில இருக்கும்னு சொல்லுவாங்க. அது வந்து நீங்க ரொம்ப ஒரு விஷயத்த உணர்ந்தீங்கன்னா
ரொம்ப ஆழம். அதுக்குதான் சின்ன வயசுல படிச்சதெல்லாம் இன்னைக்கு ஞாபகம் இருக்கும். ஆனா இன்னைக்கு படிக்கிறதெல்லாம் ஞாபகம் இருக்காது. சின்ன வயசுல நடந்த சம்பவங்கள்லாம் இன்னைக்கு சொல்றீங்க. இப்ப நடக்கிறது ஞாபகம் இருக்காது. அப்ப உணர்வு நிலை அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும். அப்ப அதே உணர்வு நிலை இப்ப இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அது நடக்கும். நல்ல விஷயத்துக்காக. நல்ல விஷயத்த அது யோசிங்க. எனக்கு ரொம்ப நல் மனசுக்கு இப்ப கூட நினைச்சாலும் கூட அந்த மாதிரி எவ்வளவு என்னத்த எந்த ஒரு புத்தி கெடுத்தனும் அந்த வார்த்தையை சொன்னேன் அப்படின்னா நம்ம உணர்வு நிலைதான். அத நீங்க நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. அவ்வளவுதான். இது மறக்கவே முடியாது. மகிழ்ச்சியாக இருப்பதே மாற்றத்தின் ஊற்றுக்கண். ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியாக இருப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்சியை நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம். ஆனால் மறந்துடாதீங்க, ஒவ்வொரு நாளும் 10 ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இரவு உறங்குவதற்கு முன்பாக மாயாஜால கல்லை பயன்படுத்துங்க. தேவைப்படுற நேரமெல்லாம் அந்த மாயாஜால பணத்தை எடுத்து பார்த்து நன்றி சொல்லுங்க. தேவைப்படுற நேரமெல்லாம் உங்களுக்கு சோர்வு எப்பெல்லாம் ஏற்படுதோ அப்பெல்லாம் ஆரோக்கிய அட்டையை எடுத்து பார்த்து ஆரோக்கியம் என்னும் பரிசு என ஜீவனோடு வைத்திருப்பதற்கு நன்றி அப்படின்ற அந்த பயிற்சியை எடுத்துக்கங்க. தொடர்ச்சியாக ஒரே சீரான அற்புதமான வளர்ச்சியில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இதே மனநிலையில் இருங்க, மகிழ்ச்சியா இருங்க. வாழ்க்கை நிச்சயமாக இன்னும் மென்மேலும் மாறும் என்று கூறிக்கொண்டு நாளை ஒரு அற்புதமான பயிற்சியில் சந்திப்போம். தொடர்ந்து பயணிப்போம் மாபெரும் மாற்றத்தை நோக்கி. நன்றி, வணக்கம் என் அன்பு நண்பர்களே. நன்றி.